सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अलात शांति प्रकरणम 28வது श्लोकम। तस्मान् न जायते चित्तं चित्तदृश्यं न जायते तस्य पश्यन्ति ये जातिं ते वै पश्यन्ति ते पश्यन्ति प्रज्ञप्ते तन्निमित्तत्वम् इत्यादि एतदन्तं विज्ञानवादिनः बौद्धस्य वचनं वाक्यार्थवादी पक्ष प्रतिषेध परम आचार्येण अनुमोदितम। இதுவரைக்கும் இது அலாத சாந்தி பிரகரணம் இல்லையா? அலாத சாந்தி பிரகரணத்துல இவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, பரமதத்தை கண்டிப்பார். பரமதத்தை தான் கண்டிக்க மாட்டார். அந்த பரமுக்குள்ளேயே இன்னொருத்தனை வச்சு அவரை கண்டிச்சுப்பார் இல்லையா? அப்போ இந்த விஞ்ஞானவாதி பௌத்தன் இருக்கானே, அவன் தார்க்கிகனை கண்டிக்கிறான், சாங்கியனை கண்டிக்கிறான். விஞ்ஞானவாதியை வச்சு அவனை கண்டிச்சார். அப்ப விஞ்ஞானவாதி சொல்லக்கூடிய யுக்தியை நான் அனுமதிக்கிறேன்னு. அவன் எந்த யுக்தியை வச்சு தப்புன்னு சொன்னானோ சரிதான். அதே மாதிரி இன்னொருத்த அவனை கண்டிக்கிறதுக்கு என்ன யுக்தி சொல்றானோ அதையும் நான் விட்டுக்கிறேன். இப்ப பரஸ்பரம் இது ரெண்டும் அடிபட்டு போயிடுச்சு. அப்ப எது நிற்கும்னா அத்வைதம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு ரீதியில இவர் போறார். பிரஜப்தே சன்னிமித்தத்துவங்கிற இடத்துல பிரஜப்தினா தியானம், அது நிமித்தத்தோடு கூட இருக்குங்கிற. நிமித்தம்னா விஷயம். இந்த சப்தங்கள் எல்லாமே புதுசா அவர் பிரயோகம் பண்ணியிருக்காரு. ஆக ஞானம்னு சொன்னால் அதற்கு ஒரு விஷயம் கூட இருக்க வேண்டும் இல்லையா? கட தியானம்னு சொன்னா ஜாட தியானம் வந்தது, கடமே இல்லாம கட தியானம் வருமா? அப்ப தியானம்ங்கிறது விஷயத்தோடு கூடதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்றத இவன் கண்டிச்சா விஞ்ஞானவாதி. அவன் என்ன சொல்றான், வாஸ்தவத்துல தியானம் ஒன்றுதான் இருக்கு, விஷயம் இல்லை. விஷயங்கிறது ஞானமே தான், தனியாக விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சான். பிரஜப்தே சன்னிமித்தத்துவம் என்று அந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இதுவரை. இப்போ இது அவர் எப்படி சொல்றாருன்னா, பாக்கியார்த்தவாதி பக்ஷ பிரதிஷேத பரம். ஞானத்தை தவிர்த்து வேற வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் பாக்கியார்த்தவாதம். இந்த வாதத்தை கண்டித்து ஞானம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறான் இந்த விஞ்ஞானவாதி. அதை இவர் அனுமாதனம் பண்ணினாராம். ஆச்சாரியேன அனுமோதித்தம், நீ கண்டிக்கிற விதம் நன்னா தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் ததேவ ஹேதும் கிருத்வா தத்பக்ஷ பிரதிஷேதாய கடிதம். இந்த பிரஜப்தே சன்னிமித்தத்துவங்கிற இதே அவன் சொன்ன ஹேதுக்களை கொண்டு இந்த விஞ்ஞானவாதி சொன்னான் பாருங்க, அவனையும் கேட்டு கண்டிக்கிறார். நீ சொன்ன யுக்தியாலேயே ஒரே யுக்தி எப்படி கடிதம் உச்சதே தஸ்மாத் यस्मात् अहत्येव घटादौ घटाद्व्याभासता चित्तस्य विज्ञानवादिना अभ्युपगता तद अनुमोदितमस्माभिरपि भूतदर्शनात् तस्मात् तस्यापि चित्तस्य जायमानावभासता असत्येव जन्मनि युक्ता भवितुम् इति अतो न जायते चित्तम् तस्मात् न जायते चित्तम्. இந்த சித்தம்னா விஞ்ஞானம். ஞானம் க்ஷணிகம் அப்படின்னு இவன் சொல்றான். க்ஷணிகம்னா ஒவ்வொரு க்ஷணத்துல உண்டாகிறது. ஜாயத்தே க்ஷணே க்ஷணே ஜாயத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சித்தாந்தி என்ன சொல்றாரு, கௌடபாதாச்சாரியார், ந ஜாயத்தே. நீ சொன்ன யுக்தி தான். என்ன சொன்ன யுக்தி? நீ சொன்னியே வெளியில இதெல்லாம் தெரிகிறதோ அதெல்லாம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு. இப்ப கடம் அங்க இருக்கு அப்படின்னு தெரிந்தால்
கடம் அங்கே இல்லை, ஞானாத்மகம் தான் அப்படின்னு சொன்ன இல்லையா. எங்கெல்லாம் ஞானமோ அந்த ஞானத்துக்கு விஷயம் கிடையாது, தனியாக கிடையாதுன்னு சொன்ன. இப்ப இந்த ஞானம் பதே பதே க்ஷணே க்ஷணே உண்டாகிறதுங்கிறதும் ஒரு ஞானம் தானே, ஞானம் தானே. இந்த ஞானத்துக்கும் விஷயம் கிடையாது இல்லையா. எப்படி கடம் இருக்குங்கிற ஞானத்துக்கு வெளியில கடம் இருக்குன்னு நமக்கு தெரியுது, ஆனா வெளியில இல்லை. எப்படி தெரியுறதோ அப்படி இல்லை, அதுக்கு விஷயம் கிடையாது. நீ சொல்லிக் கொடுத்த விஷயம் தானே. அப்ப ஞானம் ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஜாயத்தே உண்டாகிறதுன்னு நீ சொன்னியே, இந்த ஞானத்துக்கும் விஷயம் கிடையாது தானே. கடன் இருக்கு அப்படிங்கிற ஞானத்துல தெரியுது, தெரியறதுனாலேயே அப்படி இல்லைன்னு நீ சொல்ற. ஞானம் உண்டாகிறதுங்கிற ஞானத்துல தெரியுறத, அப்ப அதுவும் இல்லை தானே. அதனால நஜாயத்தே சித்தம் நீ சொன்ன அதே விஷயம் தான். நான் ஒன்னும் புதுசா சொல்றது, நீ எதை சொன்னா அதே சொல்லிட்டேன். பூத தரிசனா, அதாவது தெரியுறது, ஞானம் உண்டாகிறதுன்னு தெரியுறதா நீ சொல்ற கதை தான். ஆனால் நிஜமா பார்த்தா அது உண்டாகுது அப்படின்னு சொல்ல வேண்டியது. தஸ்மாத் தஸ்யாபி சித்தஸ்ய ஜாயமான அவகாசதா அசத்யேவ ஜன்மனியுக்தா பவிதும். ஜாயத்தே அப்படின்னு சாதிக்கிறதுன்னு சொன்னியே, அது கூட நஜாயத்தே அதாவது ஜனனம் இல்லாமலே ஜனனம் உள்ளதாக தெரிகிறது. எப்படி வெளியில கட்டம் இல்லாமலே வெளியில கட்டம் இருப்பதாக தெரிகிறது, எதெல்லாம் எப்படி தெரிகிறதோ அதெல்லாம் அப்படி இல்லை அப்படிதான் நீ சொல்லிட்டு வந்த. அப்ப அதே இதுதான் இது சொல்லலாம், சித்தம் உண்டாகிறதுன்னு உனக்கு தெரியுறதா அப்படின்னா அது உண்டாகாமலே தான் உண்டாகிறதுன்னு தெரியுது சொல்லலாம். அப்ப என்ன ஆச்சு, ஜாயத்தே சித்தம் அப்படின்னு முடிவு. யதா சித்த திருஷ்யம் நஜாயதே, சித்தம் யதா நஜாயதே, அதே மாதிரி சித்த திருஷ்யமும் நஜாயதே. சித்தமும் உண்டாகல, சித்தத்துக்கு திருஷ்யமாக வெளியில தெரிகிறது அதுவும் உண்டாகல. இப்படி இது சித்திச்சது உன்னுடைய யுக்தி படி. அதனாலே அதஹ தஸ்ய சித்தஸ்ய யே ஜாதிம் பஷ்யந்தி விஞ்ஞானவாதினா, விஞ்ஞானவாதியான நீங்கள் ஞானம் மாத்திரம் இருக்கு, அதுவும் க்ஷணிகமாக இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலும் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறே. விஞ்ஞானத்துக்கு உற்பத்தி இருக்கிறதாக சொல்கிறே. அது மாத்திரம் இல்ல, உற்பத்தி மாத்திரம் இல்ல, க்ஷணிகத்துவ துக்கித்வ சூன்யத்துவ அனாத்மத்வாதிச்ச பஷ்யந்தில சேர்க்கணும். விஞ்ஞானம் க்ஷணிக்கும் சரியா. அதை தவிர்த்து அதுலயே துக்கித்துவம் இருக்கு, சூன்யத்துவம் இருக்கு, அனாத்மத்துவம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. இத தேனைவ சித்தேன சித்தஸ்வரூபம் திரஷ்டும் அசக்கியம் பஷ்யந்தா. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த கணிதத்துவம் துக்கித்துவம் இதெல்லாம் விஞ்ஞானத்துல இருக்குங்கிறது எப்படி தெரியுது? அந்த விஞ்ஞானத்தை தெரிவிக்கக்கூடிய இன்னொரு விஞ்ஞானம் இல்லை. ஏன்னா இன்னொரு விஞ்ஞானத்துக்கு இன்னொரு விஞ்ஞானம் இல்லவே இல்லை, அது விஷயமே ஆகாது. எதுல அந்த எந்த விஞ்ஞானத்துல அந்த க்ஷணிகத்வாதிகள் இருக்கோ அதே விஞ்ஞானத்தினாலே அதெல்லாம் தெரியணும். முடியுமா? ஒரே ஒரு க்ஷணம் இருக்கிறது, அடுத்த க்ஷணத்துல கிடையாது. அப்படி இருக்கிறது தன்னுடைய தர்மங்களை தான் சேர்த்து தானே தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமோ? முடியவே முடியாது. நீ சொல்றது ஆச்சரியமா இருக்குன்ற. தேனைவ சித்தேன சித்தஸ்வரூபம் திரஷ்டும் அசக்கியம், பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த சித்தஸ்வரூபத்தை பஷ்யந்தா பார்த்து நீ அதோடைய தர்மம் சுபாவத்தை சொல்றையே எப்படி இருக்குன்னு கேட்டா, பஷ்யந்தி தே பதம் பக்ஷாதீனா, பட்சிகள்லாம் பறந்து போச்சுன்னா தரையில நடந்து போனா எப்படி அடிச்சு விடுகள்லாம் தெரிய முடியும், அது போல ஆகாசத்துல பறந்து போன பட்சிகளுடைய காலடிகளை பார்க்கறது எப்படியோ அதை போல இருக்கு நீ சொல்றது. அத்தः இதரேபியோபி துவைதிபியா அத்தியந்த சாஹசிகா இत्यर्थः. மற்ற துவைதிகள் ஏதோ ஞானத்தினாலே பாக்கிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார், அது கூட பரவாயில்லை. அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது சொல்லிட்டு வந்த நீ அந்த ஞானத்துக்கு க்ஷணிகத்துவம் போக்குவரத்தெல்லாம் சொல்லிட்டு வரையே அதை எதை வச்சு சொல்றேன்னா ஞானத்தை வச்சுதான்னு சொல்ற. அப்ப ஞானத்துக்கு விஷயமா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். அப்ப நீ சொன்னதெல்லாம் இல்லைன்னு நீயே சொன்ன மாதிரியே தானே சொல்லிட்டான். இதெல்லாம் தெரிகிறது அதெல்லாம் இல்லை. ஞானத்துக்கு உற்பத்தி தெரிகிறது, க்ஷணிகத்துவம் தெரிகிறது, இதெல்லாம் தெரிகிறது, தெரியுதான் சொல்லணும். தெரிகிறதுன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம்.
நீயே சொல்லிட்டு ஏது சூன்யவாதினா, இது விஞ்ஞானவாதியை பார்த்து சொன்னது. சூன்யவாதி ரொம்ப மோசங்கிற. சூன்யவாதினா பசியந்தேவ சர்வசூன்யதாம் தர்சனத்தியாபி சூன்யதாம் பிரதிஜானது. தன்னுடைய சித்தாந்தம் கூட சூன்யம்தான். பாக்கி எல்லாமே சூன்யம்னா, சூன்யம்னு சொல்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதுவும் சூன்யம்தான். அப்ப இதை கேட்கவே வேண்டாம் சார், இது ரொம்ப மேல போயிடுச்சு. ஏ கதோபி சாகசிக கரா, இதாவது என்ன திருஷ்டாந்தம் கொடுக்கலாம்னா, ஏ கம் முக்தினாது ஜிகிருக்ஷன், அவ ஆகாசத்துல பறக்கக்கூடிய பட்சிகளுடைய கால அடிகள் அந்த சின்னங்களை பார்க்கறான்னு அவளை சொன்னா, முடியாதது பண்ணிட்டாங்க. இதான் என்ன பண்ணா, ஆகாசத்தையே மடக்கி கைக்குள்ள பிடிச்சிடணும்னு பாக்குறாங்க. முக்தினா ஜிகிருக்ஷந்தி, கையால பிடிச்ச அதை சிரிச்சு எடுத்துன்னு போடலாம் சம்பவிக்காது. அவ சித்தாந்தங்கள்னு சொல்லி அஜாதம் ஜாயதே யஸ்மாத் அஜாதி பிரகிருதிஸ்ததா பிரகிருதேர் அன்யதா பாவஹ ந கதஞ்சி பவிஷ்யதி. இப்போ எது ஜாயதே உண்டாகிறதோ அது உண்டாகிறதுக்கு முன்னாடி உண்டாகாததுதான். உண்டானதுக்கு அப்புறம் தான் அது உண்டானதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எப்படி அஜாதம், அஜாதம் ஜாயதே. அது எப்பல இருந்து அஜாதம்னு சொல்ல முடியுமோ, எப்ப உண்டானதுன்னு சொல்லலாம். எப்ப உண்டாகலே அப்படின்னு ஒரு கணக்கே கிடையாது இல்லையா? அப்ப அது அஜாதம்னு சுபாவம், சுபாவமா உண்டாகாத விஷயம் அது. அப்புறம் ஜாயத்தேன்னு ஆச்சு. அதுல என்ன கிடைச்சிருதுன்னா, அது உண்டாகாம இருப்பதுங்கிறது அதனுடைய சுபாவம். அப்புறம் ஏதோ ஒரு காரணகலாபம் உபாதி சேர்ந்ததுனால உண்டானதாக தெரிகிறது. சுபாவம்னு சொல்லிட்டோமானால் அது மாறுதலை அடையாது. பிரகிருதே அன்யதாபாவா நகி அஜம் ஏகம் பிரம்மா இது சித்தம். முன்னாடி சொன்ன யுக்திகள்னாலே பிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான், அது உற்பத்தி ஆகாதது, அஜம் அப்படின்னு சித்தமாச்சு இல்லையா? இதைத்தான் பிரதிஜை பண்ணியிருக்கோம். எத் புனர் ஆதவும் பிரதிஜாதம் தத் அலோகசம்ஹாரார்த்தம் ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் சொல்றார். ஆரம்பத்துல அஜம் அபிரம்மா ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு பிரதிஜை பண்ணினாரு. அதுக்கு ஏற்றுக்கொள்ள சொல்லி யுக்திகள்லாம் சொல்லி ஸ்தாபிச்சாரு. அதை உபசம்ஹாரம் பண்றது இந்த ஸ்லோகம். அஜாதம் எத் சித்தம், என்ன பார்க்கணும், சித்தம் அப்படின்னு நம்ம இதுல சேர்த்துப்போம். எது அஜாதம், எது உண்டாகாததோ அதுதான் ஜாயதேன்னு சொல்லலாம். உண்டாகாதது எது? பிரம்மன் தான். இங்க சித்தம்னு வேணும்னா பேரு கொடுந்தோம். ஆனா உண்டாகாத இருக்கக்கூடிய சித்தம்னு சொன்னா அந்த சித்தம் சப்தம் பிரம்மத்தை தான் குறிச்சாகும், வேற வழி இல்லை. அஜாதம் எத் சித்தம் பிரம்மைவ ஜாயதே இது வாது பரிகல்பதே, அதுவேதான் உண்டாகிறது அப்படின்னு வாதிகள் கல்பனை பண்றாங்க. தது அஜாதம் ஜாயதே யஸ்மாத், அதாவது அது எப்ப ஜாயதேன்னு சொல்றாரோ அதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டா அஜாதம்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்ப அஜாதம்னு சொல்றது அந்த அஜாதி ஜனனம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இது அதுக்கு சுபாவ சித்தின்னு சொல்லணும். ஜனனம் தான் இப்ப வந்தது காரணத்தினால. அதுக்கு முன்னாடி அஜனனங்கிறது எந்த காரணத்தினால வந்து சொல்ல முடியாதோ இல்லையோ. அதனால அஜாதி பிரகிருதி தஸ்ய, அதுதான் சுபாவங்கிறதுனாலே ததா தஸ்மாத் அஜாதி ரூபம் அஜாத ரூபாயாக பிரகிருத்தே அன்யதா பாவா ஜன்ம நகதஞ்சி பவிஷ்யதி. அதனால உண்டாகாத ஒண்ணுக்கு உண்டானது அப்படின்னு சொல்றது வாஸ்தவமாக உற்பத்தியாக இருக்க முடியாது. அநாதேர் அந்தவத்வஞ்ச சம்சாரஸ்ய நசேப்யதி அனந்ததாச்ச ஆதிமதோ மோக்ஷஸ்ய ந பவிஷ்யதி. அது மாத்திரம் இல்லை, அநாதே சம்சாரஸ்ய, இந்த சம்சாரம் அனாதி ஆதி இல்லாதது அப்படின்னு இருந்தால் இதுக்கு அந்தமும் இருக்காது. ஆதி இல்லைன்னு சொன்னா அந்தம் வராது. அநாதே ஆதி இல்லாத இந்த சம்சாரத்துக்கு அந்தவத்துவம் ந சேர்க்கிறது. அது மாத்திரம் இல்லை, மோக்ஷங்கிறது உண்டாகுமானால் ஞானத்தினால ஒரு குறிப்பிட்ட காலத்துல மோட்சங்கிறது வரக்கூடியதாக இருக்குமானால் அது ஒரு ஆதிமத்த ஆயுதம் இல்லையா? இப்பதானே வந்தது.
அந்த ஆதிமத்தான மோட்சம் அனந்தமாகவும் இருக்க முடியாது. அனந்ததா ஆதிமத்தோ மோட்சத்தை நபவிஷ்ய. இந்த தோஷங்கள்லாம் யாருக்குன்னா பரமார்த்தம் சம்சாரம் நிஜமாவே பந்தம் நிஜமாவே மோட்சம்னு சொல்ற ஆசான். அனாதியா இருந்ததே இந்த சம்சாரம், ஏன் அந்தமத்தாச்சு, அனாதிக்கு எங்கேயாவது அந்தம் உண்டோ அப்படின்னு கேட்டு அவனை மடக்கணும். அதே மாதிரி அது போய் மோட்சம் வந்ததுன்னு சொன்னா மோட்சம் இப்பதானே வந்தது, முன்னாடி இல்லையோன்னு. இப்பதான் வந்ததுன்னு சொன்னா அது ஆதி உள்ளதாகுது. அப்படி வரக்கூடிய மோட்சம் எப்படி திரும்பி போகாம இருக்கும், அனந்தமாக எப்படி இருக்க முடியும்? அதற்கு அபரகா ஆத்மன சம்சார மோட்சயோகோ பரமார்த்த சத்பாவவாதினாம் தோஷா உச்சதே. ஆத்மாவுக்கு சம்சாரம் மோட்சம் இது ரெண்டுமே பரமார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதிகள் பட்சத்திலே இப்பேற்பட்ட இந்த ஒரு தோஷம் இருக்கிறது. என்ன? ஆனா அதே ஆதி இல்லாத அர்த்தம். அதீத கோடி ரஹிதஸ்ய. அதீத கோடினா ஆரம்பம். ஆரம்பம் இல்லாத சம்சாரஸ்ய அந்தவர்த்தம் சமாப்தி முடிவு ந தேசி யுக்திதா சித்தி நோபயாஸ்தி. ஆரம்பம் இல்லாத இந்த சம்சாரத்துக்கு முடிவுன்னு இருக்கவே முடியாது, யுக்தியால சொல்ல முடியாது. அனாதிஹி அந்தவான் கச்சித் பதார்த்தா திருஷ்டோ லோகே. லோகத்துல நீங்க எதையாவது பார்த்துருக்கலாம், இதுக்கு ஆதி கிடையாது ஆனா அந்தம் உண்டு அப்படின்னு சொன்னா பீஜான் புற சம்பந்த நைரந்தரிய விச்சேதோ திருஷ்டா இது. ஆதி கிடையாது அந்தம் உண்டுன்னு சொல்லலாம் போல இருக்கேன். எப்படி இந்த பீஜ அங்குரம், அங்குரம் பீஜம், பீஜம் அங்குரம் இது முன்னாடி உண்டு இல்லையா, அனாதிதானே சொல்லணும். எது முதல் பீஜம் எது முதல் அங்குரம்னு தெரியாது, சொல்லவே முடியாது இல்லையா. ஆஹா, இந்த ஒரு பீஜத்தை எடுத்துங்கோ. இந்த பீஜத்திலிருந்து இந்த பீஜத்தை உண்டாக்கின விருட்சம், அந்த விருட்சம் எதிரேந்து வந்ததோ அந்த பீஜம், அந்த பீஜம் எதிரேந்து வந்ததோ அந்த விருட்சம், அது எதிரேந்து வந்ததோ அந்த பீஜம், இப்படி போயிட்டே இருந்தோ அனாதின்னு சொல்லணுமா இல்லையா. ஆனால் இந்த பரம்பரையானது இந்த பீஜத்துல இப்ப விச்சேதம் ஆயிடும். ஏன்னு கேட்டா அந்த பீஜத்தை வறுத்துட்டான்னு வச்சுக்கல, இன்னும் அதுல ஒண்ணும் முறைச்சு போறது இல்லை. இப்ப ஆதியே இல்லாத அனாதியா வந்த அந்த பாரம்பரியத்துக்கு இப்ப விச்சேதம் ஒன்றும். நீங்க சொல்றீங்களே எது அனாதியோ அதுக்கு அந்தவர்த்தம் கிடையாதுன்னு சொல்றீங்களே, நான் காமிச்சிட்டேன் பாரு. இதுன்னு ஒருத்தன் கேட்பான், கேள்வி கேட்கலாம். அதான் கேட்கிறான், பீஜான் புற சம்பந்த நைரந்தரிய விச்சேதா திருஷ்டா இது. இனிமேல் இந்த பீஜம் முளைக்க போறது இல்லைன்னு சொன்னா அந்த பரம்பரை முடிஞ்சு விடுதேன். அப்போ என்னாச்சு, அனாதியா வந்தாதான் அதுக்கு முடிவு இருக்குன்னு இருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்றாருன்னா ஏகவஸ்வபாவேன அபோதிதத்வா. நான் ஒரு வஸ்துவை சொல்றேன், ஆதி இல்லாத ஒரு வஸ்து அந்தவத்தாக ஆகாது. நீ சொல்லி பார்க்கலாம், இந்த பீஜம் அங்குரம் இதுல எது ஆதி இல்லாத பீஜம், ஆதி இல்லாத அங்குரம்? எந்த ஒரு பீஜத்தையும் அங்குரத்தையும் ஆதி இல்லாததுன்னு நீ சொல்லவே முடியாது. எல்லா பீஜமும் உண்டான பீஜம் தான், அழியக்கூடிய பீஜம் தான். எல்லா அங்குரமும் உண்டான அங்குரம் தான், அழியக்கூடிய அங்குரம் தான். அதனால இதுவும் அழிஞ்சு போயிட்டு இதுல ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது. இது என்ன அனாதி இருக்கு, ஒரு அனாதியும் இல்லை. எங்க ஆரம்பம்னு தெரியலேங்கிறதுனால ஏதோ பிரவாகம்னு தனியாவா இருக்கு பீஜ அனுபவத்தை தவிர்த்து. பரம்பரைன்னு ஒண்ணும் இல்லை. பரம்பரையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஜமும் ஒவ்வொரு அங்குரமும் ஆதி உடையதுதான், அந்தத்தையும் உடையதுதான். ஆக அனாதியா இருந்து அந்தவத்தாக ஆனது அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு திருஷ்டாந்தமும் கொடுக்க முடியாது. நான் சொன்னது சரிதான். அனாதியா இருந்து அந்தவத்தா இருக்குங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கிடையாதுன்னா உடனே இவன் இந்த பீஜத்தை சொல்றாங்கிறான். அப்பா, இந்த பரம்பரையில எல்லா பீஜமும் ஆதி உள்ளதுதான், ஒரு பீஜம் கூட ஆதி இல்லாதது கிடையாது, அதனால இதை திருஷ்டாந்தமா காண்பிக்க முடியாது. ஏகவஸ்வபாவேன அபோதிதத்வா. இரண்டாவது ததா அனந்ததாபி விஞ்ஞான பிராப்தி கால பிரபவஸ்ய மோக்ஷஸ்ய ஆதிமதா நபவிஷ்யதி அதர்சனா. மோட்சமானது இப்பதான் வந்ததுன்னு சொன்னா, இந்த சாதனங்கள்லாம் பண்ணினதுனால வந்தது அப்படின்னு சொன்னா இது ஆதிமான் ஆயிடும். அப்படின்னா ஆதி உள்ள ஒரு பொண்ணு அந்தம் இல்லாமல் போகாது. அவசியம் இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். வருது மற்ற எல்லா இடத்துலையும் இப்பதான் பாக்குறோம், எதெல்லாம் புதுசா வருதோ புதுசா வந்தது எல்லாமே ஒரு நாளைக்கு காணாம போகும்.
அதனால மோட்சத்திய அனந்தத்துவம் சித்திக்காது, பரமார்த்தம் சொல்ற பட்சத்தை. அப்ப சொன்னா அதுல ஒரு சந்தேகம், ஆதி இருந்தாலும் அந்தம் இல்லாமல் போகலாமே. ஒரு உதாரணம் காமிக்கிறேன், கேள்வி கேட்கலாமா? ஒரு கட்டம் இருந்தது, அந்த கடத்துக்கு நாசம் ஏற்பட்டது. நாசம் ஏற்பட்டது, அந்த நாசம் அப்படின்னா ஆதி உண்டுன்னு ஆச்சு. அந்த நாசத்துக்கு, இந்த நாசத்துக்கு மறுபடியும் நாசம் உண்டோ? கடம் ஒரு தடவை நாசம் ஆயிடுத்து சொன்னா அந்த நாசமானது நாசமானதுதான். மறுபடியும் அந்த நாசம் இன்னொரு தடவை அழிய போறது இல்லை. நாசத்துக்கு அழிவு கிடையாது, கடத்துக்கு அழிவு உண்டு. அதனுடைய அழிவுக்கு அழிவு கிடையாது, அழிவு வந்ததுதான். ஆக உற்பத்தியான அந்த கடத்வம்சத்துக்கு மறுபடியும் விநாசம் இல்லாததுனாலே அந்தமே இல்லாமல் இருக்கு. அதனால ஆதி இருந்தால் அந்தம் இருக்கணும் அப்படின்னு நியமம் சொல்ல முடியாது போல இருக்கே என்று கேள்வி கேட்பான். அதே மாதிரி அதுக்கு சொல்றார், கதாதி விநாசவத்து அவஸ்துத்வாதோஷே ததாக மோக்ஷஸ்ய பரமார்த்த சத்பாவ பிரதிஜா ஹானி. பதில் என்ன சொல்லாதுமா, விநாசங்கிறது ஒரு வஸ்து இல்லை. கடம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்கு? இங்க கடம் கொடுத்தோம், கட விநாசம்னு சொல்லி அதை எடுத்து காமிக்க முடியாது ஒரு வஸ்து. அது பாவ பதார்த்தமே இல்லை, அது அபாவம். ஆனா மோட்சம் எப்படி? பரமார்த்த சத்பாவம், பரமார்த்தம் இல்லையா? நீங்க விநாசம் மாதிரிதான் அது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப இது என்ன ஆகும்? ஒரு அபாவமா போயிடும் மோட்சம். அது வஸ்து ஆகாது, பரமார்த்தமாக அது போயிடும். அசத்துல சசவிஷானம் மாதிரி ஆயிடுச்சு. அசத்வாதேவ சசவிஷானத்தேவ ஆதிமத்வா பாவச்ச. நீ சொல்ற விதத்துல மோட்சத்துக்கு அசத்தம் சொல்ல போயிட்டேன்னா அப்ப சசவிஷானத்துக்கு துல்லியமாயிடும். அதுக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லை. சசவிஷானம் உற்பத்தியும் கிடையாது, விநாசம் கிடையாது. சரி, மேல இது ஒண்ணு சொல்றார், ஆதாவன் தேஜனம் நாஸ்தி வர்த்தமானேதி தத்ததா விததை சதிருஷா ஸ்வந்தஹ அவிததா இவ லக்ஷிதாக. எது ஆதியிலையும் இல்லை அந்தத்திலையும் இல்லையோ, நடுப்புல இருக்கிற மாதிரி தோணினாலும் நடுப்புலையும் அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோன்னு. அதனாலதான் அது உண்மையில விததம். விததம்னா சத்தியம் இல்லாததுன்னு அர்த்தம். விதத்தை சதிருஷா, சத்தியம் இல்லாததுதான், அதை போன்றதே தான். ஆனா தெரியும் போது அப்படி தெரியல. அதிகதா இவ லட்சிதாக. அதிகதான சத்தியம், சத்தியம் இல்லாத ஒண்ணு சத்தியமாக தான் தெரியும், அப்படிதான் காணப்படும். பொய் கூட அப்படிதான் தெரியும். பொய் எப்பவுமே நிஜமா தெரியும். பொய்யா தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் அதுக்கு இதுவே இல்லை, பிரயோஜனமே இல்லை பொய் சொல்லி, இல்லையா? அது நிஜமா தான் தெரியணும் மற்றவாளுக்கு, அப்பதான் அது சார்த்தகம். விதசைஹி சதிருஷாத்வந்தஹ அவிததா இவ லட்சிதாக. அது ஒண்ணு. சப்ரயோஜனதா தேஷாம் ஸ்வப்னே விப்ரதிபத்யதே தஸ்மாத் ஆத்யந்தவத்வேன விச்சைவ கலிதே ஸ்ருதாக. ஒருத்தன் கேள்வி கேட்பான், இந்த பொய் சொல்லக்கூடாது, இது பொய் இல்லை, நாம பார்க்கக்கூடிய உலகம். ஏன் இந்த உலகம், அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் சப்பிரயோஜனமாக இருக்கு, ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. பொய்யான ஒண்ணு பிரயோஜனத்தை உண்டாக்காது. சுத்தியில ரஜதத்தை பார்த்து அந்த ரஜதத்தை வச்சு ஏதாவது பண்ண முடியுமோ? நஜரஜதத்தினால செய்யக்கூடிய ஒரு காரியமும் ஆகாது, இல்லையா? அப்ப பிரயோஜனத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்தால் அது பொய்யாகாது. உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்து எல்லாமே அப்பிரயோஜனமாக இருக்கு. ஆகையால இது விதசம்னு சொல்லாதே, பொய்னு சொல்லாதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு சொல்றா, பிரயோஜனம் வந்ததுங்கிறதுக்காக இதை நிஜம்னு சொல்லிட முடியாது. அது என்ன? சொப்னே விப்ரதிபத்தியதே. இப்ப போஜனம் பண்ணினா அதுக்கு பிரயோஜனம் என்ன? பசி தீர்த்து போறதுங்கிறது தான் பிரயோஜனம். போஜனம் பண்ணிட்டு தூங்கிட்டான், சொப்பனத்துல கபா கபான்னு பசிக்கிறது. இப்ப என்ன பண்றது? சாப்பிட்டது எங்க போச்சு இல்லையா? சாப்பிட்டதுடைய பிரயோஜனம் காணாம போயிடுச்சேப்பா. அதே மாதிரி சொப்பனத்துல நல்லா சாப்பிட்டு செஞ்சிருக்கா, இங்க ஒண்ணும் இல்லை, பசிக்கிறது. அதனால விப்ரதிபத்தி. அதுக்காக அது நஜம்னு சொல்றதா? பொய்னு சொல்றதுக்கு இல்லை, நிஜம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா இது ஒரு யுக்தி கிடையாது. சொப்பனே விப்ரதிபத்தியந்தே விப்ரதிபத்தியதே. ஆகையாலே பிரயோஜனம் உண்டாகிறது உண்டாகலேங்கிறத வச்சுட்டு இது பொய் சத்தியம், சத்தியம் பொய்னு விவஸ்தை பண்றது சரியில்லை. நான் சொல்ற யுக்திக்கு வாங்கோ, ஆதியிலையும் இல்லையே
அந்தத்திலையும் இல்லை அப்படின்னா நடுவரையும் இல்லை, அதுக்குதான் பொய்ன்னு பேர். ஆனா இருக்குன்னு தெரியும். தஸ்மாத் ஆத்யந்தவத்வேன நிச்சைவ கலு தே ஸ்மிருதாக. எது சத்தியமோ அதுக்கு ஆதி அந்தம்னே கிடையாது இல்லையா? இது எப்ப ஆரம்பம் எப்ப முடிவு கிடையாது. அதனால அது சத்தியம். ஆதி அந்தம் கிடையாது. ஆத்மா அப்படிதான். ஆதி அந்தம் இல்லாதது. ஆதியில இல்ல அப்புறமா வந்ததுன்னு சொன்னா ஆதி உள்ளதுன்னு, இதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொன்னா அந்தம் உள்ளதுன்னு. இது ரெண்டும் எதுக்கு கிடையாதோ அது சத்தியம் கிடையாது. வைதத்தே கிருத வியாக்கியான ஸ்லோகவு இக சம்சார மோட்ச அபாவ பிரசங்கேன படிது. இந்த 2 ஸ்லோகமும் வைதத்திய பிரகண்டத்திலே வந்து அங்கேயே வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இந்த 2 ஸ்லோகம் இப்படியே வந்திருக்கு. அதை எதுக்கா இங்க திரும்பி சொல்றான்னு சொன்னா பிரசங்கா ஞாபகப்படுத்துறார். சம்சாரம் மோட்சம் இது 2 இல்லாம போயிடும் பரமார்த்தம்னு சொல்றவனுக்கு அப்படின்னு தான் சொல்லி வந்தார். அது சொல்றதுக்கு ஞாபகம் வந்தது, ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ற. சர்வே தர்மாக மிருஷா ஸ்வப்னே காயஸ்யாந்தர்நிதர்சனாத் சம்ப்ருதேஸ்மின் பிரதேசே வை பூதானாம் தர்சனம் குதஹ. ஸ்வப்னே விப்ரதிபத்தியன்னு சொன்னார். சொப்னத்துல பார்க்கிறது எல்லாமே வாஸ்தவம் இல்லாதது அப்படின்னு முதல்ல சித்தமாச்சுன்னா, அதே மாதிரிதான் ஜாகிரத்துல பார்க்கறதும் சொப்பனம் மாதிரியே தான், அதாவது வாஸ்தவம் கிடையாது அப்படின்னு அனுமானம் பண்ணிட்டு சௌகரியமா இருக்கு. சொப்பனத்துல பார்த்தது பொய்ங்கிறத எப்படி தீர்மானம் பண்றது? சொப்பனத்துல பார்த்தது பொய்ன்னு எதை வச்சு சொல்றது? ஏதாவது யுக்தி சொல்லணுமோ இல்லையோ? சொப்பனத்துல அதுவே நிஜமா இருக்கலாமே. கொஞ்ச காலத்துக்காக சுவாமி நமக்கு அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்றான். சத்தியத்தை தான் அந்த மாதிரி சத்தியம் தாங்கிறான் சில பேர். இப்ப அதை வந்து சொப்னத்துல பார்த்தது பொய் அப்படின்னு எதை வச்சு சொல்றது அதுக்கு சொல்ற. சர்வே பிரம்மாக மிருஷா ஸ்வப்னே. சொப்னத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் நிஜமில்லை, பொய்யானதுதான். மிருஷானா பொய்யானதுதான். ஏன்? காயஸ்ய அந்தஹ தரிசன. காயன சரீரம். பார்த்தது எங்கே? சரீரத்துக்கு உள்ளே. சரீரத்துக்கு உள்ள ஒன்றுமே நம்மளால பார்க்க முடியவில்லை. ஆனா சொப்னத்துல அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தையே சரீரத்துக்குள்ள பார்த்துட்டான். எப்படி பண்ண முடியும்? பார்க்க முடியும்? ஏன்? காயஸ்ய அந்தஹ இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்ததுனாலேயே அது பொய்னு தீர்மானம் பண்ணிக்க முடியும். அது இருக்கிறதுக்கே இடம் இல்லை. அங்க இவ்வளவு பெருசா பார்த்தான்னு சொன்னாக்க எங்க பார்த்தோட இதுக்குள்ள பார்க்கணும்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? பூதானாம் தர்சனம் குதஹ. எப்ப வெளியில பார்க்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள்லாம் அவன் உடம்புக்குள்ள நுழைஞ்சது, நீ அங்க பாக்குறதுக்கு நுழையறதுக்கே இடம் இல்லையே. வெளியில பார்க்கக்கூடிய எல்லாரையும் நான் வந்து சொப்பனத்துல பார்த்துட்டேன்னா என்னுடைய உடம்புக்குள்ள அவ நுழைஞ்சு வந்தான்னு அர்த்தமா? வர முடியாது இல்லையா? நானும் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போகல, அவளும் என் சரீரத்துக்கு உள்ள வரல. அது எப்படி பார்க்க முடியும்? அப்ப இல்லாமதான் நான் பார்த்தேன் வாஸ்தவம் இல்லைன்னு இருக்க யுக்தியால சாதிக்கிறார். அதான் அடுத்த நிமித்த அனுமித்தம் யுஷ்யதே பூத தர்சனாத்தி ஜெயமர்த்தா பிரபஞ்சத்தே ஏகைஹி ஸ்லோகை. இது பொய் அப்படிங்கிறத நாம வந்து யுக்தியால அதை பாதிக்கிறதுனால கண்டுபிடிக்கிறோம். இதத்தான் எது நிமித்தம்னா விஷயங்கள்ல வாஸ்தவமாக வாஸ்தவம் இல்லை. ஏன்னா உண்மையை பார்க்கும் போது அது எல்லாம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்கே. அதைத்தான் வரிசையா விசாரப்படுத்தி சொல்றாரு. நயுக்தம் தரிசனம் கத்வா காலஸ்யானியமாத்கதௌ பிரதிபுத்தஸ்த வை சர்வஹா தஸ்மின் தேசே ந வித்யதே. ஒருத்தன் கேட்பான், இந்த சரீரத்துக்குள்ள பார்த்தது பார்க்கறதுக்கு அந்த வஸ்து இருக்கிறதுக்கு சரீரத்துல இடம் போறாது, அதனால அது பொய்ன்னு நீ சொல்றீங்க. சரீரத்துக்குள்ள இருந்துட்டுதான் அவன் பார்க்கணும்னு என்ன அவசியம்? இவன் பார்க்கிற வஸ்து எங்க வெளியில இருக்கோ அந்த இடத்துக்கு இவன் கிளம்பி போகட்டுமே, அங்க போய் பார்த்துட்டு வரட்டமே திருப்பி தூங்குறவன். சரீரத்துக்குள்ள பார்க்க முடியாது, மலை சமுத்திரம் எல்லாம் இதுக்குள்ள இடம் போறாது. ஆனா வெளியில போய் பார்த்துட்டு வந்துடலாமே ஆனந்தமா, அது எங்க இருக்கோ இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்றார். ந யுக்தம் தரிசனம் கத்வா. வெளியில அந்த வஸ்து இருக்கிற இடத்துக்கு போய் அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறது சொப்பனத்துல முடியாது. அது சரியில்லை. காலஸ்யானியமாத்கதௌ. இவன் அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு தேவையான காலம் அங்கே இல்லை.
சில சமயம் ஒரே க்ஷணத்துல எங்கேயோ ஒரு வருஷம் நாள் பிரயாணம் பண்ணி போக வேண்டிய தேசத்துக்கு போய் சொல்லிருக்கானா. தூங்கின அடுத்த க்ஷணத்துல எப்படி அவ்வளவு வேகமா போக முடியும்? ஆக காலம் போராது, கால நியமம் இல்லை. சில சமயம் என்ன ஆயிடுறது, இவன் அப்படி வெளியில போயிருந்தான்னு வச்சுங்களேன், இவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான், முழிப்பு வந்துருக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி. அப்ப என்ன ஆகும், அந்த ஊர்ல தான் முழிச்சான். எந்த ஊருக்கு போனாலும் அவன் அங்கேருந்து திரும்பவே இல்லை, அதுக்குள்ள முழிப்பு வந்துருக்கு. திரும்பி வராம அப்புறம் வந்தாதானே வந்ததாக ஆகும். இன்னும் அங்கேருந்து கிளம்பவே இல்லை, அதுக்குள்ள முழிப்பு வந்துருக்குன்னா இதனால இங்க முழிக்க முடியாது. பிரதிபுத்தவை சர்வகா தஸ்மின் தேசேன வித்யதே. இவன் போன இடத்துல திருப்பி வரலையே, எப்படி இங்க முழிச்சுக்க முடியும்? ஆகையால இவன் வெளியில போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்றது சரியில்லை. ஜாகரிதே கத்தியாகமன காலவு நியதோ, அதாவது கமனம் ஆகமனம்னா அதுக்கு ஒரு காலம் தேவைப்படுறது. தேசா பிரமாணத்தா, தேசமும் வேணும், அப்படித்தானே. பிரமாணத்தோ யஹா தஸ்ய அநியமா நியமஸ்ய அபாவா. சொப்னத்துல அந்த காலம் இல்லை, அந்த தேசம் இல்லை, ஆனா எல்லாம் தெரியுது. தேசாந்தர கமனம், அதனால இவன் வெளியில போயிட்டு வருது எல்லாம். அது மாத்திரம் இல்லை, மித்ராத்யை சக சம்மந்திரிய சம்புத்தோ ந பிரபத்யதே கிரஹீதைதாபியத்கிஞ்சித் பிரதிபுத்தோ ந பஷ்யதி. ரொம்ப பழகின மித்திரம் சொப்பனத்துல அவனோட நன்னா பேசுறான் இல்லையா, ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரி அவனை பார்த்து நான் இது பேசிட்டு இருந்தேனே தெரியுதான்னு கேட்டா ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. இவ்வளவு நன்னா சொப்பனத்துல பேசிட்டு இருந்திருக்கோம் ரெண்டு பேரும், ஆனா அவனுக்கு தெரியவே இல்லையே. இவன் அங்க போய் அவனோட பேசிருந்தான்னா அவனுக்கு தெரியாம போகுமோ? ஆமான்னு தான் சொல்லுவான், நானும் பேசிட்டு இருந்தேன் இவனோடன்னு, ஆனா அவனுக்கு தெரியவே. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்ற. இவனுக்கு சொப்பனத்துல ஏதோ பணம் காசு சம்பாத்தியம் வந்தது, இது இவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிடிச்சிருந்தா யாரும் புரிஞ்சுட்டு போகாத அளவுக்கு கிரகீதம் திருடமா கிரகிச்சுட்டான். இருக்கு கையை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இங்க போச்சு கிரகீதம் கிஞ்சிது பிரதிபுத்தா ந பசியதி. சொப்பனத்துல அப்படி இருக்குது, கையில இருந்தது, இப்ப காணாம போயிடுது. இதெல்லாம் எதை தெரிவிக்கிறது? சொப்பனத்துல பார்த்தது பொய். மித்ராத்யை சக சம்மந்திரிய ததேவ மந்திரணம் பிரதிபுத்தா ந பிரபத்தியதே. தெரியல அவருக்கு. கிரகீதஞ்ச எக்கிஞ்சித் ஹிரண்யாதி ந பிராப்னோதி. கிரகிச்சா முடிச்சுட்டா தானம் ததச்ச ந தேசாந்தரம் கச்சதி ஸ்வப்னம். அதனால தேசாந்தரத்துக்கு போறது வரதெல்லாம் இல்லை. ஸ்வப்னே ஜாவஸ்துத காயः ருஷஜான்யஸ்ய தரிசனாத் யதா காயः ததா சர்வம் சித்தத்ருஷ்யம் அவஸ்துதம். இது ஒரு நல்ல யுக்தி. சொப்பனத்துல இவன் படுத்துட்டு இல்லை, சஞ்சாரம் பண்றான், பல இடத்துக்கு ஓடுறான், வரான், போறான், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவனுடைய சரீரம் ஓடிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, படுக்கையில ஒரு சரீரம் கிடக்கு. இப்போ இந்த சரீரம் ஜாகிரத்துல அவனும் பார்க்கிற சரீரம், மற்றவனும் பார்க்கிற சரீரம். அந்த சரீரம் ஓடல நடமாடல அப்படிங்கிறது பழிச்சுட்டு தெரியுது. அப்போ இவன் பார்க்கறானே அவனுடைய ஒரு சரீரம் ஓடுறது வருது நடமாடுறது எல்லாம் பண்றதுன்னு, அது எந்த சரீரம்? ஒரே ஒரு சரீரம் தானே இவங்கிட்ட இருக்கு. இருக்கிற சரீரமா படுக்கையில கிடக்கு. அப்படி இருக்க சொப்பனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சரீரம் சுத்தி ரஜதம் மாதிரி பொய்யானது, நிஜமான ரஜதம் இல்லை. அதே மாதிரி இது இல்லை, இதுவும் நிஜமான சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இது அவஸ்துக காயா. சொப்னேக்கு அவஸ்துக காயா. புருஷன் அந்நிய தரிசன நிஜமான சரீரம் வெறும் படுத்துட்டு இருக்கு, அது நடக்கல. அப்போ இந்த திருஷ்டாந்தம் ஒண்ணு போதும். இந்த காயம் சொப்னத்துல பார்க்கப்பட்டது எப்படி பொய்யானதோ அதே மாதிரி சொப்னத்துல பார்க்கப்பட்ட அத்தனை சமாச்சாரமும் பொய்யானது. சர்வம் சித்த திருஷ்யம் அவஸ்துதம். அந்த சொப்னத்துல சித்தத்தினால எதெல்லாம் பார்த்தானோ எல்லாமே அவஸ்துதம் தான். சொப்னேக்கு அடன் திருஷ்யதே யஹா காயஹா சஹா அவஸ்துதா. அவஸ்துதானா பொய்னர் இச்சா. ஏன்னு கேட்டா ததா அந்நிய
சுவாப தேசஸ்த இவன் எந்த தேசத்துல தூங்கினானோ சுவாபம் பண்ணினானோ அங்க அந்த காயம் இருக்கு, அது எல்லாரும் பாக்குறான். பிருதக் காயாந்தரத்தை தர்சனா யதா ஸ்வப்னதிருஷ்யா காயா அசம் ததா சர்வம் சித்த திருஷ்யம் அவஸ்துதம். ஸ்வப்னத்துல மாத்திரம் இல்லை, ஜாகிரதத்திலையும் வேதாந்த ஜாகரிதேபி சித்த திருஷ்யத்வாத் திருஷ்யத்வாத் ஹேதுவான எல்லாம் செய்தாங்க. ஸ்வப்ன சமத்வாத் அசத்து ஜாகரிதமபி இது பிரகரணார்த்தா. இவ்வளவு தூரம் சொன்னாரே, என்ன தாற்பயம் இவ்வளவு சொல்றதுன்னு சொன்னா, ஸ்வப்னத்துல சொன்னது எப்படி பொய்யானதோ அதே மாதிரி ஜாகரிதத்துல பார்க்கக்கூடிய திருஷ்யமும் அதே மாதிரிதான். கிரகணாத் ஜாகரிதவத் தத்ஹேது ஸ்வப்ன இஷ்யதே தத்ஹேதுத்வாத் தஸ்யைவ சஜ்ஜாகரிதமிஷ்யதே. ஜாகரிதத்தை ஸ்வப்னத்தை திருஷ்டாந்தமாக கொடுத்து அதே மாதிரி இதுவும் பொய்தான் அப்படின்னு சொன்னான். ஒருத்தன் சொல்லும் அப்படிதான் சொல்ல முடியாது, ஜாகரிதம் வாஸ்தவம், இது வாஸ்தவமா இருந்ததுனாலதான் இதை அடிப்படையா வச்சுதான் சொப்பனமே வந்துருக்கு. ஜாகரிதத்துல பார்த்த வாசனை அனுபவஜன்யமான வாசனைகள் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சொப்பனமே வராது, தெரியாத விஷயத்துல சொப்பனம் வராது. அதை பத்தி இவருக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சு வாசனைகள் இருந்தால் அங்கே அப்படி சொப்பனத்துல அது கண்ணாதான் தெரிக்கணும். மாறி மாறி வாசனைகள் ஒரு கிரமமா வராமல் கலந்து போனாமனான்னு வரைச்ச நம்ம பாதிக்கிறது, வித்தியாசமா பாதித்து விடுறது. ஆக ஜாகரிகத்துல அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா அவர் சொப்பனம் வராது அந்த விஷயத்துல. அதனால காரணமா இருக்கிறதுனாலே ஜாகரிகத்தை சத்தியத்தினே வச்சிருந்தோம். சொப்னம் வேணும்னா பொய்யா இருக்கட்டும், சொப்னத்தை போல ஜாகரிகத்தையும் பொய்ன்னு சொல்றது சரியாகாது அப்படின்னு ஏன்னா ஒருத்தன் ஆட்சேபம் சொல்லுவான். ஏன்னா காரணமாக இருக்கிறதுனாலே சொப்னம் வரத்துக்கே இந்த ஜாகரிகம் காரணமா இருக்கிறதுனால இதையும் சேர்த்து போய் சொல்லக்கூடாது, பொய்ன்னு சொல்லக்கூடாது சொல்லுவான். அதுக்கு பதில் சொல்றதுக்காக வருது இந்த ஸ்லோகம். இதற்க அசத்துவம் ஜாகிரத் வஸ்துனா, நீ என்ன சொன்னாலும் ஜாகிரத் வஸ்துவ சத்துன்னு சொல்ல முடியாது, வேற எப்படி இருக்கு அது பொய்ன்னு சொல்றதுக்கு என்ன? ஜாகரிதவத்து ஜாகரிதவத்துங்கிறதுக்கு அர்த்தம் ஜாகரிதஸ்ய இவ கிரகணா கிராஹ்ய கிராஹக ரூபேண ஸ்வப்னஸ்ய. நீங்க பாருங்க, ஜாகிரதமா இருந்தா சத்தியமா இருக்கணும்னு சொல்றது. சொப்பனத்துல இருக்கிறச்ச நீங்க பாருங்க, அவன்கிட்ட கேளுங்க மூச்சு இருக்கியா தூங்குறியான்னு சொன்னா என்ன சொல்லுவான்? மூச்சு. சொப்னத்துல அவன் விவகாரம் பண்ணிட்டு எல்லாம் தூங்கிட்டா விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். சொப்னத்துல அவன் யாரோட பேசுறான், பேசும்போது தூங்கிட்டே பேசுற மாதிரி தெரியுதா, மூச்சுட்டு பேசுற மாதிரி தெரியுதா? மூச்சுண்டு அழகா உட்காந்து பேசுறான். ஏன் மரபாடு இல்லை? அப்ப அது ஜாகிரதை தான். அவனை பொறுத்தவரை அவன் என்ன மூச்சுட்டு இருக்கானா தூங்கிட்டு இருக்கானா அப்படிதான் தெரியுது. அவன் தூங்குறானா மூச்சுட்டு இருக்கானா சொல்றது. மற்ற வாழ்க்கை கேட்டா தூங்குறான்னு சொல்லுவா. ஆனா சொப்பனத்துக்குள்ள போயிருந்தீங்க அவன்கிட்ட பேசுறான்னு மூச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அவனே நிஜமா முடிச்சுட்டு கூட ஓஹோ தூங்கினேன்பான், தூக்கத்துல சொப்பனத்துல பார்த்தேன்பான். ஆச்சரியமான விஷயம் இல்ல? தூங்கியவன் தூங்குறானோ பார்க்கறானோ, பார்க்கிறவன் அந்த தூக்கத்தை தூக்கமாக எடுத்துக்கிறது இல்லை, பார்க்கும்போது ஜாகிரதமா தான் எடுத்துக்கிறான். ஆனா எப்போ அவனுக்கு பிரபோதம் வருதோ அப்போ அடாடா அது தூக்கம்னா, அது தூக்கத்துலன்னா அந்த மாதிரி சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு அப்புறமா தெரியறதை விட பார்க்கிற நேரத்துல அது இல்லை. அதனாலதான் ஜாகரிதவத் கிரகணாது. அவனும் ஜாகிரதமா தான் நினைச்சுக்கிறான் அதை தூங்குறவன். கிராஹ்ய கிராஹக ரூபேண ஸ்வப்னஸ்ய ஜாகரிதஸ்யேவ கிரஹணா தத் ஜாகரிதம் ஹேதுஹு அஸ்ய ஸ்வப்னஸ்ய சஹ ஸ்வப்னஹ தத் ஹேதுஹு ஜாகரிதகாரியம் உச்யதே. ஜாகரிதத்தை போய் சொப்னத்துக்கு ஹேத்துன்னு சொல்றியே, இதுக்கு நான் வெத்திரேக திருஷ்டாந்தம் காண்பிக்கிறேன். அந்த மாதிரி இது இல்லை. அனுபவம் வந்தாதான் ஸ்மரணம் வரும். ஏன் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னா அந்த விஷயம் ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அது அனுபவிக்கும் போதும் அப்புறமா ஞாபகத்தை ஸ்மரிக்கும் போதும் அந்த ஸ்மரணத்துக்கும் அந்த அனுபவத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். இதை நான் அன்னைக்கு பார்த்தேன், அன்னைக்கு அனுபவித்தேன், ஆனா இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன்.
இன்னைக்கு அனுபவிக்க முடியல, அப்படிதானே? அப்ப அந்த இடத்துல வித்தியாசம் நன்னா தெரியும். ஸ்மரணமும் நான் அனுபவிக்கிறேன்னு வருமோ எங்கேயாவது? வரவே வராது. அனுபவத்துக்கும் ஸ்மரணத்துக்கும் தீர்மானமாக வித்தியாசம் தெரியும். ஏன்? அனுபவம் அந்த ஸ்மரணத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால. இப்ப ஜாகரிகமானது சொப்னத்துக்கு காரணமாக இருந்தால் அப்ப அது ஜாகரிகமாக தெரியவே தெரியாது, தெரியக்கூடாது. ஆனா தெரியுது ஜாகரிகமாக. அதனால இதை எப்படி ஜாகரிகத்தினாலே ஏற்பட்டது இந்த சொப்னம்னு நீ சொல்ல முடியும்? நமஸ்காரத்தினால வந்த அந்த ஞானம் அந்த அனுபவத்தை போல இல்லவே இல்லை. அந்த அனுபவிக்கிறது எப்படி தெரியறதோ மரணத்துல அப்படி தெரியல, வித்தியாசப்படுறது. அந்த ஞானத்துல வித்தியாசம், விஷயத்துல நான் பேசல. அந்த ஞானமே இது அனுபவமா இல்லை ஸ்மரணமா இருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனா இங்க அப்படி இல்லை, சாட்சாத் ஜாகரிகமாகவே இந்த சொப்னம் தெரியுது இல்லையா? அதனாலதான் இந்த ஜாகரிகம் அதுக்கு காரணமா இருக்கிறது இருந்தால் ஜாகரிகம் ஆகாதது, வேறையாதான் இருக்கணும். அதனாலே இது ஜாகரிக ஹேதுன்னு எதை வச்சு சொல்றோமோ ஜாகரிகமாக தெரியிருக்கிறாரு. அதனால சத்ஹேது ஜாகரிகத்த காரியம் விஷயத்தை சத்வாத் ஜாகரிக காரியத்வாத் சத்தைவ ஸ்வப்னதிருஷா ஏவ சத்து ஜாகரிகம். அது அவனுக்கு மாத்திரம் ஜாகரிகமா இருக்கு, மற்றவாளுக்கு இல்லை. அது ஒரு ஆச்சரியம். உங்கிறவனுக்கு மாத்திரம் ஜாகரிகமா இருக்கான், மற்றவாளுக்கு தெரியவே தெரியல. இல்லாட்டும் அந்நியம் யதா ஸ்வப்னஹா இத்யபிப்ராய. அப்ப அதே மாதிரிதான ஜாகரிகம். என்ன வித்தியாசம் கண்டு? இங்கேயும் ஜாகிரதமா தான் தெரிகிறது, அங்கேயும் ஜாகிரதமா தெரிகிறது. ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. யதா ஸ்வப்னஹா ஸ்வப்னதிருஷ ஏவ சன் சாதாரண வித்தியமான வஸ்துவத் அவபாசது. ஸ்வப்னதிருஷ்டா எப்படி பாக்குறான்னா, அவன் ஒரு கடத்தை பார்த்தான்னு வச்சுட்டு அவனுக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த கட்டம் இருக்கே இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு தோன்றது. ஆனா இவன் பார்க்கிற அந்த கட்டத்தை ஒருத்தருக்கும் பார்க்கல. இவன் பார்த்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனா இவன் நினைச்சுக்கான் அங்க அத்தனை பேர் நிக்கிறாங்க, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு. இல்லையா? அப்படித்தானே அந்த இதுலயும் பாக்குறோம். நான் பாக்குற வஸ்து இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கான்னு தானே எனக்கு தோன்றது. என்ன வித்தியாசம் வந்தது சொப்பனத்துக்கும் இருக்கும் இல்லையா? சொப்பனத்துல அவெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறத நான் சொப்பனத்துல தெரிஞ்சுக்க முடியாது, முடிச்சதுக்கு அப்புறம் சில தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு இந்த ஜாகிரதம் ஆனதுக்கு அப்புறம் சொப்பனத்துல ஒருத்தருமே பார்க்கலேன்னு ஒரு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஆட்ட போச்சே, இதுக்கும் பாகம் வந்ததாக ஆகும். ஒன்னும் வித்தியாசப்படுத்த முடியாது. இது சத்தியம், அது பொய்யின்னு வித்தியாசப்படுத்துறதுக்கு காரணமே கிடையாது. யதா ஸ்வப்னஹா ஸ்வப்னதிருஷ ஏவ சன் சாதாரண வித்தியமான வஸ்துவத் அவபாசத்தை ததா தற்காரணத்வாத் சாதாரண வித்தியமான வஸ்துவத் அவபாசனம் நது சாதாரணம் வித்தியமான வஸ்து ஸ்வப்னவதேவ இத்தியபிப்ராயः. ஜாகரிகம் சொப்னத்தை போலத்தான், ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. ஆகையால அது பொய்ன்னு சொன்னா இதையும் பொய்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர.